அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து, இந்த வாரத்தின் 2வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து, இந்த நாளுக்குரிய ஜீவிதத்திலே நாங்கள் உம்மை அண்டி ஜீவிப்பதற்கு, உம்முடைய வாக்கின்படி நடப்பதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களை வழிநடத்தும். எங்களுடைய விருப்பம் உம்முடைய சித்தத்தின்படி செய்வதே. அந்த சித்தத்தின்படி நாங்கள் செய்ய எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை முற்றிலும் வழிநடத்தி, இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபையின் கரத்திற்குள்ளாய் நாங்கள் அடக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் இணைந்து வந்து கேட்பதற்கும் கேட்கப் போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் எத்தனையோ சத்தியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். அந்த சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசிக்கக்கூடிய ஒரு சத்தியம். கர்த்தர் நல்லவர். அவர் பாவிகள் மேல் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நல்லவர் எப்படி சினம் கொள்ள முடியும்? நல்லவர் அன்பாகத்தானே இருப்பார் என்று நாம் மனுஷீகத்தில் நினைக்கலாம். ஆனாலும் நாம் சில நேரங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் கோபப்படுகிறோம். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறோம். அது எதை நிமித்தம் வருகிறது என்பதை நம்மால் யோசிக்க முடிகிறதா? அன்பு பிள்ளைகளே, அந்த யோசனையில் இன்றைக்கு நாம் நடந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை செல்வதற்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் செய்தி கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? பயம் என்றாலே நாம் அவரை பார்த்து அவர் ஒரு ஏதோ நமக்கு தீங்கு செய்வார் அல்லது நம்மை அழித்து விடுவார் என்கின்ற துர்ச்செய்கையே அல்ல பயம். 2 தீமோத்தேயு 1:7 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் பயம் என்றால் என்ன? அன்பு பிள்ளைகளே, ஒரு பொருளை பார்த்து, உதாரணமாக ஒரு பாம்பை பார்க்கிறோம், ஒரு புலியை பார்க்கிறோம், ஒரு சிங்கத்தை பார்க்கிறோம், பயப்படுகிறோம். ஈவன் ஒரு பூரானை பார்த்து கூட பயப்படுகிறோம். சிலர் கரப்பான் பூச்சியை பார்த்து கூட பயப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுவார்கள். அந்த பயம் அல்ல. பயம் என்பது, கர்த்தருக்கு பயம் என்பது நாம் மரியாதையைத்தான், அவருக்குரிய மகிமையை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையைத்தான் நாம் இங்கு பயம் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற பயம் என்ன என்றால், வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த பயம் என்றால் என்ன? எதை வைத்து ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 8:13 வாசிப்போம் என்றால், தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தீமை செய்யாத பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தீங்குக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது. தீமை என்று கண்டாலே அதை விட்டு விலகிவிடக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். 97வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் நம்முடைய
பரிசுத்தவான்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை விட்டு வெறுத்து விடுங்கள். அவர் நன்மை செய்கிறவர்களை, பரிசுத்தவான்களை துன்மார்க்கருடைய கரங்களிலிருந்து காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்று சொல்லுகிறார் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவான, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஜீவனுக்கு ஏதுவானது. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய குணம் பெற்றிருக்கிறோமோ அவைகள் ஜீவனுக்கு ஏதுவானது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கு தீமை வராது, தீமை அவனை அணுகாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீமைக்கு காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். தீமை என்னென்ன பாவங்களை செய்ய சொல்லும்? அன்பு பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது அங்கு 28வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லுகிறார். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நம்மில் நாம் எந்த அளவு தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஒரு சம்பவம். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னான். அநேகர் சொல்லலாம் பொய் சொன்னான் என்று. சொல்லுக்கு வேண்டுமானால் அது பொய்யாக இருக்கலாமே தவிர உண்மையில் அவன் பொய் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் தங்கியிருந்த அந்த தேசம் கர்த்தருக்கு பயப்படுகிற தேசம் அல்ல. எல்லாவித பொல்லாப்புகளையும் செய்யக்கூடிய தேவன். ஆண் உறவு, பெண்களோடு தகாத உறவு, அடுத்தவர்களுடைய மனைவிகளை அவர்கள் மத்தியிலே உறவு, இப்படி ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத குணம். எனவேதான் அந்த தேசத்து மக்கள் தன்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டால் இவளையும் நாசப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் அவர்களை பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொண்டான். இதுதான் என்னுடைய வாதம். ஆபிரகாம் ஒரு நல்வழியை செய்தான். என்னவென்றால், அந்த ராஜா அவளை அழைத்தனுப்பிய போது சகோதரி என்று சொல்லிவிட்டான். அன்பு பிள்ளைகளே, அதனால் அவன் காப்பாற்றப்பட்டான். தேவதூதன் இரவிலே வந்து அவனோடு பேசி, அவனுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய நினைக்காதே, அவன் என்னுடைய பிள்ளை, அவள் அவனுக்கு மனைவிதான் என்று சொல்லி அனுப்பினார். அவன் செய்தது என்ன தவறா என்றால் இல்லை. அவன் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. ஒரு தேசத்தின் ராஜா அப்படிப்பட்ட செய்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க கூடாது என்று நினைத்து அவன் செய்தான். உண்மையில் அவன் தீங்கில் இருந்து ஒரு பெரிய தண்டனையில் தப்பித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட முரணான குணங்கள் இருந்தபடியால் தான் அங்கு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அப்படி சொன்னான். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகம், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், அனனியா, மிசாவேல், அசிரியா என்கின்ற அந்த 3 வாலிபர்கள் தேவனுக்கு பயந்தபடியால் தான், நீர் நிறுத்தின சிலைக்கு முன்பாக நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்று கம்பீரமாய் நின்றார்கள். அந்த பயம் அந்த தேசத்து மக்களையே உழுக்கச் செய்து விட்டது. அந்த தேசத்து மக்களே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர் என்பதை நிரூபித்து காண்பித்து சட்ட ரீதியாக அதை இயக்கச் சொல்லி ஆண்டவர் வழிவகுத்தார். தான் கொண்டிருந்த நம்பிக்கையில எவ்வளவு உறுதியாய் இருந்தார்களோ அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அவனை குறித்து வர்ணனை செய்யும் போது, என் தாசனாக யோபுவின் மீது கண்களை வைத்தாயோ, அவன் உத்தமனும் நீதிமானும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளையுமாய் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு கூட இந்த வாக்கு கிடைக்கவில்லை. தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடப் போகும்போது கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அந்த மோரியா மலைக்கு சென்ற பின்பு மகன் அப்பாவை பார்த்து கேட்கிறான், அப்பா, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆடு எங்கே என்று சொன்னார். ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவார். அதற்கு முன்னமே தன்னுடைய பணியாட்களிடத்தில், எலியேசரிடத்தில் அவர் சொல்லி செல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் போய் தேவனுக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். அன்பு பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு செலுத்தக்கூடிய மகிமை, மரியாதை, மகத்துவம். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரோடு கூட இருந்தான். யோசித்து பார்ப்போம். ஆண்டவரோடு கூட இருந்தவன், இவனும் அவளோடு கூட இருந்தவர்தான் என்று ஒரு பெண் சொன்னாலே எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். ஏன்? அவன் மரணத்திற்கு பயந்தான். அவனையும் சிலுவையில் ஏற்றி விடுவார்களோ என்ற பயம் அவனுக்கு இருந்தபடியால் அந்த பயம் அவனை தேவனை மறுதலிக்க செய்தது. அன்பு பிள்ளைகளே, அதே பயத்தை ஆண்டவர் அவனுக்கு நிரூபித்து காண்பித்தார். என்ன பயம்? தேவன் தம்முடைய ஜீவிதத்தில் இருந்த பூலக ஜீவிதத்தை விட்டதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊற்றப்பட்டு தன்னுடைய வல்ல வாக்கின் சத்தியத்தினால் 3000 பேரை ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்த்தான். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம்? பேதுருவை போல இருந்தோமா? அல்லது ஆண்டவரோடு கூட ஆண்டவர் வாழ்ந்த காலத்திற்கு அதிகமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் 33.5 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலக வாழ்க்கையில் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பலத்த கிருபை 70, கிருபையினால் 80, அதையும் தாண்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம்
என்ன என்று நம்மால் யூகிக்க முடிகிறதா இன்று வரை? பொல்லாப்பு என்னை விட்டு நீங்கி விட்டதா? தீமையை நான் அணுகாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்ற உணர்வுகளை இந்த நாளின் செய்தியிலே நாம் சிந்திக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு அனுபவமுள்ள வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேனா? பேச்சில், நடத்தையில், உண்பதில், உடுப்பதில் நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேனா? அவர் சொல்ல பிரகாரம் நான் நடக்கிறேனா என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு சத்தியம். முதலாம் தூதனுடைய தூது கூட அப்படித்தான் சொல்லு, கர்த்தருக்கு பயந்து. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் பயப்படுகிற ஒரு அனுபவம் என்ன? தீமையை விட்டு விலகி பொல்லாப்புக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காதபடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய குணம் மட்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய குணம் மட்டும் இருந்தாலே அதுவே நம்மை ஞானவான்கள் என்றும் கர்த்தருக்கு பயப்படுவர்கள் என்றும் சொல்லக்கூடும். யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை யோசித்து, இதில் நாம் குற்றவாளிகளாக இருக்கப் போகிறோமா அல்லது நீதிமான்களாக இருக்கப் போகிறோமா என்பதை உணர்ந்து சற்று யோசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே குற்றம் புரிந்தவர்கள்தான் அங்கு நீதிமான்களுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அவர்களை காட்டிலும் பெரிய குற்றங்கள் செய்து கொண்டு இருக்கிறோமா என்ற உணர்வு நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்குள் பிரியமான உடன் விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளின் தாற்பயம் நம்மை தேவ சமூகத்தில் எந்த அளவு கொண்டு நிறுத்துகிறது என்பதை யோசித்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரோடு இசைந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை நாம் தேவனுக்கு ஒப்பனையாக கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, சங்கீதக்காரர் 4வது சங்கீதம் 3வது வசனத்தை சொல்லுகிறபடி, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை தெரிந்து கொண்டார். தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிறார். தமக்கு பயந்தவர்களை அவர் நேசிக்கிறார். அவர்களுடைய கூடாரத்தில் தீங்கு இருக்காது, வாதை அவர்களை ஆட்கொள்ளாது. இந்த அனுபவங்களை நாம் எப்படி யோசித்து பார்க்கிறோம் என்பதை நினைத்து நம்மில் அந்த பயம் வளர நம்மை மாற்றுவோமா? மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று நான் உங்களை வேண்டுகிறேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையின் கரமிருந்து காத்து பலப்படுத்தி, கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையை நாங்கள் வளர்ந்து எங்களுடைய ஆத்துமாக்கள் தொய்ந்து போய் விடாதபடி, எங்களுடைய ஆத்துமாக்கள் என்றென்றைக்கும் ஆண்டவரே சகாயம் பெற்ற ஆத்துமாக்களாக காணப்பட எங்களை உருவாக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தீமையற்ற, பொல்லாப்பற்ற, பாவமற்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவத்தை கொண்ட பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றும். ஆவியானுடைய வல்லமை அவர்களை சுற்றிலும் ஆண்டவரே பிரகாசிக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு மிகுந்த நற்பலனை தரும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள். அந்த நாளை அவருக்கென்று செலவழிப்போம். உங்கள் கையில் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களுக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டு. வேறு யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.